நான் அடிக்கடி பார்க்குற படங்க 3 படங்கள். ஒன்று காட்ஃபாதர், மார்லன் பிராண்டோ ஆக்ட் பண்ண காட்ஃபாதர் நம்பர் 1, இல்லைன்னா திருவிளையாடல், காவியம், இல்லைன்னா ஹேராம். ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு விதமா அந்த படம் வந்து எனக்கு தெரிகிறது. இம்மார்டல். ஒரு படத்தை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது புதிய புதிய கோணங்களில் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, அது எப்பொழுதும் புதிதாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நானும் உங்களுக்கு வேதத்தை கொடுத்து இருக்கிறேன். இதில் எத்தனை பேர் மறுபடியும் மறுபடியும் வாசிக்கிறோம், எத்தனை பேர் மறுபடியும் மறுபடியும் புதிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? கண்டிப்பாக சிந்திக்க வேண்டியவைகள். அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். லூக்கா 16:8. உலக பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வருகிறது? உலக ஞானத்தின் மேல் வாஞ்சை. வாசிக்கலாம் 2 பேதுரு 2:19. ஒரு நபர் எதில் வெல்லுகிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். உலகத்தில் ஜெயிக்க வேண்டுமா? அந்த உலகத்துக்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடி எப்படியாவது ஜெயிக்கிறான். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால் கண்டிப்பாக வேதம் தினமும் நமக்கு புதிதாய் இருக்கும். தினமும் அதை மறுபடியும் மறுபடியும் வாசிக்கும்படி தேவ ஆவியினால் உற்சாகமடைவோம். ஆனால் நமக்கு ஏன் வேதம் புதுமையாக இல்லை? வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிய நாம் உலக ஞானத்திலும் இருப்பதில்லை, தேவனுடைய ஞானத்திலும் இருப்பதில்லை. 2 கட்டான வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை வாந்தி பண்ணி விடுவேன் என்று.